சரி, அப்போ அவசரமாக 2 பேர் எதற்காக லண்டனுக்கு ஓடினார்கள்? யார் 2 பேர்? உங்களுக்கு தெரியாத யார் 2 பேர்னு? நீங்க சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருக்கக்கூடிய 2 பேர் தலைமறைவாக எதற்காக லண்டன் போனார்கள்? ஓகே, அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. தலைமறைவாக போவாங்க. இல்ல, இப்ப நீங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த ஆரம்பத்துல இருந்தே நிதி கொடுக்காத மத்திய அரசை கண்டிக்கவில்லை. இப்ப தப்ப விட்ட திரும்ப விமான நிலையம் யாருடைய நிதி கொடுக்காத ஒன்றிய அரசே நம்ம ஒவ்வொரு முறையும் கண்டித்து கொண்டு தான் இருக்கிறோம். பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பிஜேபி அரசை கண்டித்து கொண்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்தக்கூடிய, தமிழ்நாட்டையே இரண்டாம் தர குடிகளாக பார்க்கக்கூடிய ஒன்றிய அரசை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ் வளர்ச்சிக்கு போதுமான நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசை நம்ம கண்டிக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தும் கூட ஒன்றிய அரசு அதற்கான முயற்சியை எடுக்கல. அதை நம்ம மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவர்கள் யோக்கியமானவர்களா? மாநில அரசாங்கம், திமுக அரசாங்கம் யோக்கியமானவர்களா?